காவி கமலக் கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய். தூவி குலமையில் வாகனனே துணையேதும் இன்றி தாவி படர கொழுகொம்பில்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. காவி கமலக் கழலுடன் சேர்த்து என்னை காத்து அருளாய். தூவி குலமையில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொழுகும்பு இல்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. தேவரீரின் சிவந்த தாமரை மலர் போன்றவையும் கழலுடன் கூடியவையுமான திருவடிகளுடன் அடியேனை சேர்த்து காப்பாற்றி அருள்வீராக. இறகுகளுடன் கூடிய மேன்மையான மயிலை வாகனமாக உடையவரே, உதவி சிறிதும் இல்லாமல் தாவி படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாத தனி கொடியைப் போல பாவியாகிய அடியேனுடைய துணையற்ற மனமானது தளர்ந்து வாட்டமுற்று துடிக்கின்றது. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சித்தி தரும் சத்தினி பதமதே எத்தி நமதில் எனை வந்து உருமோ அத்திமுகவா அருமை தலைவா சக்தி தனையா தமையற்கு உரையே. கந்தர் அலங்கார வரிசையிலே இன்று 99வது பாடலாகிய காவி கமலக்கழலுடன் என்கின்ற பாடலை அனுபவிக்க இருக்கிறோம். காவி கமலக்கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய். தூவி குலமையில் வாகனனே துணை ஏதும் இன்றி தாவி படர கொழுக்கும்பில்லாத தனிக்கொடி போல் இப்பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றது. இந்த பாடல்ல காவி கமலம்னு சொல்லியிருக்கார். காவி கமலம்னா சிவந்த திருவடி, கமலம்னா சிவந்த தாமரை. செக்க சிவந்த தாமரை போல முருகனுடைய திருவடி இருந்தது. கமலம்னா தாமரை, கழல்னா வீரக்கழல், ஞானக்கழல், காலில் அணிக்கக்கூடிய அணி. சேர்த்து என்னையாள் இதெல்லாம் போட்டு என்னை வந்து காப்பாற்றுவாய் உன் திருவடியாலே. தூவினா அன்னம், தூவினா சிறந்த மெல்லிய இறகுகளை உடைய மயில். தூவி குலமையில் வாகனனே சிறப்பான மயில் வாகனத்தை உடையவனே. துணையேதும் என்று எந்த விதமான துணையும் பக்க துணை இல்லாதவன் நான். என்னுடைய ஒரு தாவி படுவதற்கு கொம்பில்லாத ஒரு கொம்பே பக்கத்தில் துணை இல்லாத கொடி போலே இருக்கக்கூடிய என்னோட மனது இந்த தனிக்கொடி போல் பாவி தனிமனம், பாவியாக என்னுடைய தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றது. இது துன்பப்பட்டு வாடி பதைக்கின்றது. என்ன செய்யணும்னு தெரியாம துடிக்கின்றது. இதை வந்து நீ எப்போது காப்பாற்ற, கமலக்கழலை எப்பொழுது தருவாய்? இந்த பொருள் பசுமையான சிறகுகளை உடைய சிறந்த மயில் வாகனனே முருகக்கடவுளே, துணை என்று சொல்ல ஒன்றுமே இல்லாத, தாவிப்படுறதுக்கு ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாடுகின்ற இந்த கொடி போலே தவிப்பது இந்த பாவியாகி எனது திக்கற்ற மனம். அது தள்ளாடி வாடி பதைக்கின்றது. ஆதலால் தெய்வமே, உனது காவி கமல பதத்தை அதனுடன் சேர்த்து என்னை காத்து அருள் புய்வாய். என் மனத்திலே உன் திருவடியை கொடுத்து எனக்கு நீ அருளை புய்வாய். முருகப்பெருமானை கேட்கிறார். முருகப்பெருமானுடைய திருவடி செக்க சிவந்த திருவடி. அவன் பிறந்தது தாமரையிலே, 6 தாமரையிலே முருகன் உதித்தான். அவனுடைய முகம் கமல முகம், கமல முகம் 6 அப்படின்னு 6 சொல்றார் முருகப்பெருமானை அருணகிரிநாதர். கமலமாகிய முகங்கள் 6, புண்டரீக கண்கள், தாமரை கண்கள் 12 தாமரை கண்கள். நெற்றியிலே ஒரு கண் இருக்குன்னு 18 கண்ணுன்னு சொல்ற வருஷனும் இருக்கு. தாமரை கண்கள், தாமரை ஆகிய கண்கள். கரகமலம், உன்னுடைய கரம் எப்பொழுதுமே சிக்கச்சவேன்னு இருக்கக்கூடிய கரங்கள் கரகமலம். ஹிருதய கமலம், உன்னுடைய நெஞ்சாகியது ஹிருதய தாமரை ஆகியது செக்கச்சவேன்னு இருக்கு. அதை கொண்டு வந்து என்ன ஹிருதய தாமரையில வைப்பாய் உன்னுடைய திருவடியை. உன்னுடைய திருவடி ஆகியது சென் தாமரை போல செக்க சிவந்தது. அந்த சிவந்தது என்பது தாமரை என்பது புண்டரீகம். அதை அருள்கிரிநாதர் ஒரு பாடல்ல மிக்க சிறப்பாக சொல்லியிருக்கிறார். பொக்க குடிலில் புகுதாவை புண்டரீகத்தினும் செக்க சிவந்த கழல் வீடு தந்தருள்வாய் சிந்து வந்து கொக்க
கொக்குதறிப்பட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமுன கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்டாமே சூரபத்மனை கொன்னும் போது செக்கச்சவே ரத்தம் புரண்டு பெருசா குளம் போல வருகின்றது. அந்த ரத்தத்தை சிவப்பு பார்த்த உடனே முருகனுடைய திருவடி சிவப்பு, அந்த செந்தாமரை சிவப்பு, அதனுடைய கண்கள் சிவப்பு எல்லாம் ஞாபகம் வருது. செம்மையானும் செய்யவனும் முருகனுக்கு பெயர். அதனால தெக்கச்சி வந்த கழல் வீடு முருகனுடைய காவி கமல கழல். கழல்னு சொன்னா வீரக்கழல் ஞானக்கழல்னு ரெண்டு. வீரக்கழலை இடது காலில் போட்டுப்பார், ஞானக்கழலை வலது காலிலே போட்டுப்பார். முருகனுக்கு ரெண்டு காலிலையும் கழல் உண்டு. ஞானிகளில் சிறந்த ஞானியவன், வீரர்களிலே சிறந்த வீரனவன். அதனாலே முருகனுக்கு ரெண்டு காலிலையும் கழல் உண்டு. தட்சிணாமூர்த்தி சிலையில பார்த்தீங்கன்னா சுவாமியோட வலது காலிலே ஒரு கழல் வீரக்கழல் இருக்கும். அந்த காலில் கீழே போட்டுக்க மாட்டா, இந்த நடுவுல கண்ட சிலை இருக்கிற இடத்துல காலில் நடுப்பகுதியில போட்டுப்பா, அதுக்கு கழல்னு பேரு. அந்த கழல் உடன் சேர்த்து என்னை காத்தருள்வாய், என்ன நீ சேர்த்து காப்பாத்தணும். என்னை காத்தருள்வாய் என்ன நான் நீ வேற என்னாது இருக்க, நான் வேற எதனால இருக்க, நேராக வாழ்வதற்கும் அருள் கூறன்னு கேட்பார். நீ என்ன வேறன்னு பார்க்காம என்ன உன்னோட சேர்த்து என்னை காத்தருள்வாய். எப்படிப்பட்டவன்? தூவி குல மயில் வாகனன்னு, நீ மயில் வாகனத்துல என்னை காப்பாத்தணும். சிந்திக்கிறேன், சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை சாதிக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், புத்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கேன்னு சொன்னார். அந்த மயில் வாகனன், மயிலிலே பிரபலாகாரமா இருக்கக்கூடிய மயிலிலே ஏறி வருகின்ற முருகப்பெருமானே, மயில் வாகனனே, தூவி குலமயில் வாகனனே, தூவினா அன்னத்தை கூட தூவின்னு சொல்லுவாங்க. அந்த மிருதுவான இறகுகளுடைய மயில் வாகனனே, துணை ஏதுமின்றி தாவிப்படுறேன், எனக்கு துணையே இல்லப்பா, நான் துணை இல்லாம இருக்கேன். அருணகிரிநாதர் வாழ்க்கை வரலாறுல அவருக்கு பிரபலதேவ மகாராஜனுக்கு கண்ணை கொடுக்கணும்னு சொல்லி அந்த கண்ணுக்காக தேவலோகத்துக்கு உடலை எடுத்து கிளி உடல் கொண்டு மேலே போய் காயத்தை மாற்றி கிளி உடல் கொண்டு தேவலோகத்துக்கு சென்று பாரிஜாதத்தை கொண்டு ராஜாவுக்கு கண்ணை கொடுத்த பிறகு நேர சுவாமியை பார்க்கறதுக்கு போறார். ஒரு கோவிலா போறார். அங்க போகும்போது இங்க திருச்செங்கோட்டுக்கு சுவாமிகிட்ட அழகார், நான் எதுக்கும் பயன் இல்லாம போயிட்டேனே முருகா, என்னுடைய சரீரம் காணாம போயிடுச்சு, தேவையில்லை எனக்கு, என்ன ஆத்மா இருக்கு, இது உங்ககிட்ட வருது, கிளியா வந்திருக்கேன், என்ன நீ ரட்சிப்பான்னு அந்த தனிமையை நினைக்கும் போது அவருக்கு அந்த தனிமையில துணை வேணும்னு தோன்றது. அவரை வயலூர்ல இருந்து முருகன் விராலிமலைக்கு கூப்பிடும் போதும் தனியா போனார். தனித்து வழி நடக்கும் என கிடைத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும்னு சொன்னார். யாருமே அற்றவன் என் மீது ஓர் ஆபத்துற வராமலே இருந்து சுற்றிலும் இருந்து காத்திடுமே, எப்போதும் என் கூட இருந்து காப்பாற்றணும். முருகப்பெருமானுடைய வீர வாழ் எங்கே, முருகப்பெருமானுடைய அந்த எனக்கு இரு பக்கத்திலும் இருந்த வேலை எங்கேன்னு தேடிண்டு முருகப்பெருமான நினைச்சு கதற ஆண்டவனை காணமே, என் சரீரத்தை கொடுத்து விட்டாரு, யாருமே இல்லையே, மனைவி மக்கள் சுற்றம் யாருமே இல்லாம தனியா இருக்கார். அப்போ தனித்தன்மையிலே நமக்கு தெய்வம் வேணும்ங்கிற அந்த ஒரு ஞானத்தை ஏற்படுத்துவார் முருகன். அந்த தனிமைக்கு உனக்கு இவ்வளவு துணை இருக்கே, எனக்கு ஒரு துணையும் இல்லையே முருகா, துணை ஏதுமின்றி தாவி தொந்தரவு படுகிறேன். இந்த துணை இல்லாமல் இருப்பதை என்ன சொல்ற, தவறுவா தோமர சூரும் தருகாய் காய்கதிர்வேலும் பொருகா சேவலும் நீளம் தறி கூத்தாடிய மாவும் திணை காவல் தோர்வார் காணவர்மானும் சுரநாட்டால் ஒரு தேனும் துணையா. உனக்கு இத்தனை துணை இருக்கு. இந்த சூரபத்மாதிகள் அடிக்கக்கூடிய வேல் ஒண்ணு இருக்கு, உங்கள்கிட்ட மயில் இருக்கு, வள்ளி இருக்கா, தேவியான இருக்கா, ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி எல்லாம் இருக்கு, மயில் மேல இருக்காங்க. இத்தனையும் வச்சுட்டு இருக்கியே, துவர்வார் காணவர்மானும் சுரநாட்டால் ஒரு தேனும் துணையாய் தாழ்வர வாழும் பெரியோனே, நீ எனக்கு துணையாய் காவல் செய்வாய் என்று உணராத பாவிகள் பாவம் தொலையாத பாடல் யானும் புகழ் வேணும்னா உன்கிட்ட நம்பிக்கை வைக்கணும். நீ எனக்கு எப்பவும் துணையா இருப்பை, என்னை தனியா ஆக்கி விடாது, என் தனிமனம் தள்ளாடி வாடுகின்றது, என்னை தனி பண்ணி விடாது, என் கூட நீ எப்பவும் இருக்கே என்பதை எனக்கு எப்போதும் காட்டி கொடுன்னு ஆண்டவன்கிட்ட முருகப்பெருமான்கிட்ட முறையிடுறார். அருள்கின்றார். எப்பவுமே முறையிடும் போது மனத்தை நொந்துப்பர், மனத்தை கட்டப்பட்டுப்பர், பாவின்னு சொல்லிப்பர். பாவி தனி மனம், என் மனமாகிய பாவி. அது என்னன்னா, இந்த காந்தாரி 100 குழந்தைகளை வயிற்றுல இருக்கும் போதே அடிச்சு தூள் தூளா சிதறி பிச்சு போட்டா அந்த குழந்தைகள் அந்த நிலத்தை எல்லாம் ஒரு கலசத்துல போட்டு 100 தங்க கலசத்துல நெய்ய விட்டு ரிஷிகள் எல்லாம் அதை போட்டு அது பெருசா பண்ணினா, அதை வளர்த்தினா
அதுகெல்லாம் குழந்தைகளா வந்து 100 குழந்தைகளா கௌரவர்களா வந்தது. இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த குழந்தைகள் அத்தனை பேரும் பாரத யுத்தத்திலே அழிந்து போனார்கள். 100 குழந்தையும் அழிந்ததுன்னு கேள்விப்பட்டோன்னே அந்த காந்தாரி அந்த அதே வயசுல அடிச்சு குழந்தைகளை பெற்று என்ன லாபம், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, அதுகளை காப்பாற்ற கூட முடியலையே, எனக்கு யாரும் துணை இல்லையேன்னு எந்த துரியோதனன் துணை நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த துணை போனோன்னு அழுதுட்டோம். அழுது கிருஷ்ணரே சாபம் போடுற அளவுக்கு அவளுக்கு துக்கம் ஏற்பட்டதுன்னா அந்த பாவி தனி மனம் அந்த துண்டாடுகின்ற சமயத்துலதான் அந்த மனத்தினுடைய கவலை தெரியும். அதே மாதிரி கஜேந்திரன் இருந்தது, இந்திரத்தும்யன்னு தேவலோகத்தில் இருந்தது. யானை ஊன்னு ஒரு ரிஷி, அவர் வந்து முதலையா மாதிரி கடல்ல மடுவுல கிடக்கிறார். மத சிகரி கதறி, சிகரினா யானை, மத சிகரி கதறி முதலை கவர்தர நெடிய மடுவதனில் வெறிவி ஒரு விஷை ஆதி மூலவென வரு கருணை வரதன் இகழ் இரணியனை உகிரின் உகில் வகிர் மடல் அடி வடிவு குடலாய் மகாபலியை வலிய சிறையிட நம்ம அருள்நாத பேசுவார். இந்த மத சிகரி கதறி, மதம் பிடித்த யானை கதறி அழுகின்றது. எதற்காக? அது அந்த மடுவிலே, பழைய மடுவிலே வந்து காட்டுக்குள்ள நடுவுல இருக்கிற ஒரு மடுவுல வந்து நின்றுட்டு அங்க இருக்கிற தாமரை பூவை பார்த்தது. இந்த தாமரை பூவை எடுத்துட்டு போய் மகாவிஷ்ணு கிட்ட கொடுக்கணும்னு பூர்வ ஞானம் இருக்கிறதுனால அந்த தாமரை பூவை எடுக்கிறதுக்கு அந்த தண்ணிக்குள்ள அதை கால் வச்சது. கால் வச்ச சமயத்துல ஊர்வினை காரணமாக அங்க இருந்த முதலையானது கராவானது, கரான்னு சொல்லுவாங்க, அந்த முதலையானது வந்து யானையினுடைய காலை கப்பி பிடிச்சது. தண்ணிக்குள்ள முதலைக்கு பலம் அதிகம், அது வந்து காலை பிடிச்சா வெளியிலே வர முடியல. யானை பார்த்தது, அது கூட்டம் கூட்டமா தன்னுடைய கும்பலோட ஆம்பளை மண்டாட்டி எல்லா பரிவாரத்தோட வந்திருந்தது. பெண்டாட்டி விட்டு போயிட்டால், குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் நின்றுட்டு அத்தனை யானையும் போயிடுது. தனியே யானை மாட்டின்னு இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே யானை இருக்கு. ஆனா அது என்ன பண்ணிச்சான், நமக்கு துணை இருக்கு, அந்த மரத்தோட கொம்ப தும்பிக்கையால பிடிச்சுட்டு இருக்கான். பிடிச்சிட்டு சுவாமி எத்தனையோ கூப்பிடுறது, பகவானை கூப்பிட்டாங்க, பகவான் வரல. எந்த ஒரு க்ஷணத்துல அந்த தும்பிக்கை அந்த மரத்தோட ஆலமரத்தோட வேற விட்டுட்டு ஆதி மூலமே கூப்பிட்ட போது சுவாமி வந்து கருடல்ல வந்து அந்த யானையை ரட்சிச்சு அதுக்கு காப்பாற்றணும். அந்த சிகரி கதறி முதலை கவர்த்தர நெடிய மடுவதனில் வெறிவி ஒரு விசை ஆதி மூலமென வது கருணை வரதன். வரதராஜ சுவாமி கருடன் மேலே வந்து மகாவிஷ்ணுவா வந்து சக்கரத்தை விட்டு அந்த முதலையை கொண்டு அந்த யானையை காப்பாத்தினார். அதனால யாருமே துணை இல்லாம தனியே இருக்கும் போது எனக்கு யாருமே இல்லை, நீதான் வரணும்னு ஆபத்ததாய் வாழ்ந்தவனை சுவாமியே நினைச்சுண்டா அவளுக்கு பகவான் வருவாருங்கிறத காட்டுறதுக்கு இந்த கருதிய அந்த சமயத்துல எவ்வளவு துடிச்சிருக்கும். எத்தனை வருஷமா அந்த முதல்ல அது காலை கடிச்சுட்டு இருந்து பிராணனுக்கு சகிச்சுட்டு பிராணம் நிற்குமோ நிற்காதோன்னு நினைச்சுன்னு பயந்துட்டு அந்த மனம் எந்த துன்பப்படுமோ அந்த துன்பத்தை எடுத்து இங்கே காட்டுகின்ற அருணகிரிநாதர். யாருமே இல்லாத வாழ்க்கைதான் இந்த கஷ்டம் தெரியும். நமக்கு சுற்றம் துணைகள் எல்லாரும் இருக்காம சும்மா பேருக்கு இருந்தா கூட 4 பேர் இருக்கும்போது தைரியமா இருப்பான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், மனைவி உடையான் விருந்துக்கு அஞ்சான். கொண்டாட்டி இருக்கான யாராவது விருந்து கூப்பிட்டாங்கன்னா கவலைப்பட மாட்டான். மனைவி உடையான் விருந்துக்கு அஞ்சான். கல்வி உடையான் சபைக்கு அஞ்சான். நல்ல சபைக்கு போறோம், படிச்சவனா இருந்தா அவன் சபையில போய் பேசுறதுக்கு பயப்பட மாட்டான். கல்வி உடையான் சபைக்கு அஞ்சான். அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவனுக்கு பயம் இருக்காது. அதே மாதிரி இறைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை இருந்தா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அவன் அத்தனைக்கும் துணை முருகப்பெருமான் அவனுக்கு துணை இருப்பார் அப்படிங்கறத அங்க நினைச்சுக்கணும். அந்த மாதிரி தூள் குலமையில் வாதனனே உன்னை நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன், உன் திருவடியை வேண்டிக் கொள்கிறேன், துணை ஏதுமின்றி தாவிப்படற கொழுக்கும் வெள்ள. காட்டுல பாரி வள்ளல் ஒரு ராஜா இருந்தான். அவன் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல். வள்ளலுக்கு பேர் சொன்னாலே 7 கடை 7 புலவர்கள் இந்த வள்ளல்களை சொல்லுவாங்க. வள்ளல்கள் என்பவர்கள் வாரி கொடுப்பவர்கள், இல்லாதவருக்கு அள்ளி கொடுக்கின்ற வள்ளல்கள். இதுல பாரி வள்ளல் பெயர் வேண்டவன் என்னன்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. முல்லை கொடி காட்டுல போகும்போது முல்லை கொடி படர்ந்து இருந்தான். மனுஷாலுக்கு உதவுறது எங்கேயோ இருக்கு. அங்க ஒரு செடி கீழே கொடி படர்ந்து கீழே வளர்ந்துருக்கே, ஐயோ இந்த முல்லை கொடி இவ்வளவு வாசனையா இருக்கக்கூடியது படர்ந்து அதுக்கு அது சேர்ந்து வாழ்வதற்கு மேலே ஒரு குச்சியோ ஒரு மூங்கிலோ எதுவுமே இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய தங்க தேரை கொண்டு போய் வச்சு அந்த பூமியில படர்ந்திருக்கின்ற கொடியை தூக்கி தேர்ல வச்சானா. வள்ளல்கள்ல முதன்மை வாழ்ந்தவன். அதை எடுத்து இறங்கினால பாரியான கொடை கொண்டலே திருவாழ் விசாலத்தோடை தின்புயா 7 பாரு வேறு புகழ் கொண்ட நாயக அபிராம முருகனுடைய அழக சொல்லும் போது நீ வள்ளல் தன்மை வாய்ந்தவன்,
கடையேழு பல வள்ளல்களிலே பாரி போன்ற வள்ளல் தன்மை பெற்றவன்னு பாரியை அட்ரஸ் பண்ணி முருகனை பாரியாக்கி பேசுறாருன்னா அங்க பாத்துங்கோ அந்த தாவி படற கொழு கொம்பில்லாத தனி கொடிக்கு வசதியை எடுத்து கொடுத்தது போல முருகன் நமக்கெல்லாம் வந்து அந்த தனிமையா இருக்கிறத தனிமையை போக்கி நமக்கு ஆதரவு கொடுப்பான் என்பதை திண்ணமாக ஆக்குவதற்காக நீங்க சொல்லிக்கிறார். தாவி படற கொழுப்புமில்லாத தனி கொடி போல் இப்பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றது. இது தள்ளாடுறது என்ன பண்றது தெரியல. இந்த மனத்துக்கு ஏதாவது வழி இருக்குமா? மனத்தை எப்படி காப்பாற்றும்? இந்த மனம் துன்பப்படுகிறது. அந்த மனத்துக்கு உறுதியை கொடுத்து முருகனை நம்புவேன். மனமே உனக்கு உறுதி புகழ்வேன். எனக்கு அருகில் வருவாய் உரத்த மொழி தவறாதே. மயில் வாகன கடவுள் அடியார் தமக்கரசு மனமாயை அற்ற சுகம் அதிபாலன் நினைவேது உனக்கு அமரர் சிவலோக விட்டு மல நிலைவேற இருக்க வல பிரகாசன் நிதிகா நமக்குறுதி அவரே பரபிரம நிழலாளியை தொழுது வழுவ வருவாயேன்னு நமக்கு எப்பவுமே நிழல் போல கூட துணை இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியை நினைக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடல் நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடல். தனிமையை தவிர்த்து எடுத்து போட்டு இறைவன் கூட இருக்கிறான் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். காவி கமல கழலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய் தூவிக்குலமையில் வாகனனே துணை ஏதும் இன்றி தாவி படர கொழுக்கும் இல்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி பாடி பதைக்கின்றதே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.